புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மேல் இரக்கம் வைத்து தயவு வைத்து இந்த புதிய மாதத்தை காண உதவி செய்திருக்கிறார். இந்த 2024 ஆண்டு துவங்கி 5 மாதத்தை முடிக்கவும் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த புதிய மாதமாகிய ஜூன் மாதத்தில் பிரவேசிக்க தேவன் நம்மேல் கிருபை வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையினால மாத்திரம்தான் நாம் இந்த ஜூன் மாசத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் எனக்கு எப்படி இருக்கும், இந்த ஜூன் மாதத்தில் நான் என்னெல்லாம் செய்ய போறேன்னு தெரியலையே என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீங்களா? தேவைகள் அதிகமாக இருக்கிறது. மாதம் பிறந்து விட்டது. ஏற்கனவே நிறைய மாதங்கள் கடந்து வந்து விட்டோம். இப்போ புதிய மாதம் வந்திருக்குது. இந்த மாதத்திலாவது என் தேவைகள் சந்திக்கப்படமா, என் காரியம் வாய்க்கமா, நான் ஜெபிக்கிற காரியங்கள் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபித்த ஜபத்திற்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கும் தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் வாக்கு பண்ணினால் அது மாறவே மாறாது. அது நிச்சயம், அது நிறைவேறும். வேதத்தில் கர்த்தர் யாருக்கெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அவங்களுக்கெல்லாம் அதை நிறைவேற்றி முடித்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாசத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போற உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை அப்படியே நிறைவேற்ற போகிறார். இந்த ஜூன் மாதத்திற்காக தேவ சமூகத்துல நான் காத்திருந்து நான் ஜெபித்த போது கர்த்தர் இந்த ஜூன் மாசத்திற்கு என்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாசத்துல நீங்கள் எவையெல்லாம் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்கிற காரியத்துல தேவன் உங்களுக்கு உதவி செய்கிற கொடுக்கிற ஒரு மாதம்தான் இந்த ஜூன் மாதம். இந்த ஜூன் மாசத்துல நீங்க கேட்பதெல்லாம் தேவன் கொடுப்பாராம். நீங்கள் எவையெல்லாம் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். நல்லா கவனிங்க. நீங்கள் எவையெல்லாம் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீங்க கேட்பதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மாதம். ஆண்டவர் கொடுக்க போகிறார், நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அதான் பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் எவையெல்லாம் கேட்கிறீங்களோ அது ஒன்று ஆண்டவர் மிஸ் பண்ணாம அவைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்போ நீங்க கேட்க போறீங்க, தேவன் கொடுக்க போகிறார், நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. மீண்டும் சொல்றேன், நீங்க கேட்க போகிறீங்க, தேவன் கொடுக்க போகிறார், நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்போ நீங்க கேட்பதை ஆண்டவர் கொடுக்க போகிறார், அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஜூன் மாதம். இந்த மாதத்தில் தேவன் நீங்க கேட்பதெல்லாம் அவர் கொடுக்க போகிறாராம். அது எப்படி கொடுக்க போகிறாராம்? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில எவைகளை கேட்பீர்களோ. அப்போ இந்த மாசத்தில் உங்க தேவையெல்லாம் நீங்க அவர்கிட்ட சொல்லணும், நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் என் தேவையெல்லாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன், ஒரு பதிலும் கிடைக்கல அப்படி என்று நீங்க நினைக்க வேண்டாம். சில நாட்களுக்கு முன்பதாக நான் மலேசியா தேசத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு ப்ரேயர் ஒன்று நடத்தி கொண்டிருந்தேன். அந்த ப்ரேயர் முடிஞ்சோடனே, அந்த செய்தி முடிஞ்ச உடனே எல்லாருமே தன்னோட சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. கர்த்தர் உண்மையாக எங்களோடு கூட பேசினார் என்று சொல்லி.
அதில் ஒருவர் மாத்திரம் சாட்சி சொல்ல அமைதியாக இருந்தார். பின்பு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது கடைசி என்கிட்ட வந்து சொன்னார், ஐயா என்னோட சாட்சியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னார். சொல்லுங்கன்னு. நான் ஒரு முடிவு எடுத்தேன், இனிமேல் நம்ம ஜெபமே பண்ணக்கூடாது. பண்ண ஜபத்துக்கெல்லாம் தேவன் ஒரு அற்புதம் செய்யலை, இனிமேல் என்ன நடக்க போகுது, இனி ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஜபத்தை நான் யாரை கேட்டேன். ஜபத்தை யாரை கேட்டு 2 நாள் ஆகுது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மூலிமா என்னோடு கூட பேசினார். நான் இனிமேல் எந்த காரணத்தை கூட ஜபத்தை நான் நிறுத்த மாட்டேன், நான் ஜெபித்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய சாட்சியை என்னிடத்தில் சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பல வருடமாய், பல மாதமாய், பல நாட்களாக நீங்கள் உங்கள் தேவைக்காக, எதிர்பார்ப்பான காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னும் நடக்கலையே என்று சொல்லி. ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எவையெல்லாம் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீங்க. இத்தனை நாட்களாய், வருஷமாக நீங்கள் ஜபித்த ஜபத்திற்கும், இனிமேல் ஜபிக்க போகிற ஜபத்திற்கும், அதை நீங்கள் கேட்க போகிற காரியத்துக்கும் தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மாதம் தான் இந்த அற்புதமான இந்த மாதம். இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்க போகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. பட் ஆனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களை ஜபத்தில் கேட்கணுமா? அதாவது நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்துக்கு, அந்த ஜபத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் ஜெபிப்பேன், என் ஜபத்தை கர்த்தர் கேட்பார், நிச்சயம் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிறதான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். சிலருக்குள்ள சொல்லுவாங்க, எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் நம்புறேன், ஆண்டவர் செய்கிறாரு அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. சில பேர் பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் விசுவாசிக்க மாட்டாங்க. நல்ல கவனிங்க, விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணாலும் அது கிரியை நடக்காது. விசுவாசமாவது வைத்துக்கொண்டு நீங்கள் ஜபிக்கலன்னா அதுவும் ஒன்றும் எடுபடாது. ஜபமும் வசனமோ, ஜபமும் விசுவாசமும் சேர்ந்து இருக்க வேண்டும். சதையும் ரத்தமும் இணைந்திருப்பது போல தான் இந்த விசுவாசமும் ஜபமும். அப்போ நீங்கள் ஜபிக்கும் போது, இந்த மாதம் நான் ஜபிக்க போகிறேன், என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், அதை நான் கேட்பதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆதலால் நான் இப்போ இந்த மாதம் எல்லாத்தையும் கேட்க போகிறேன், என் ஜபத்தின் மீது நம்பிக்கை உண்டு, நான் விசுவாசத்தோடு ஜபிக்க போகிறேன், கர்த்தர் நிச்சயமா ஜபத்தை கேட்டு அவர் எனக்கு வாக்கு பண்ண போகிறார், எனக்கு அதை கொடுக்க போகிறார் என்கிறதான ஒரு விசுவாசத்தோடு நீங்க கேட்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு கொடுப்பார். விசுவாசத்தை நீங்க வழுவ விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டு நீங்க விலகாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. நீங்க இந்த மாசத்துல கேட்கிற எல்லாவற்றையும் தேவன் செய்வாருங்க. அந்த ஒரு விசுவாசத்தோடு தேவ சமூகத்துக்கு போங்க, உங்க தேவையெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 7வது வசனம் வரைக்கும் அதில் வாசிப்போமானால், அந்த வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருது, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியனாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒருத்தி இப்போ எலிசாவு கிட்ட வந்து சொல்றா, ஐயா இது போல என்னோட கணவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் கொஞ்சம் கடன் வாங்கிட்டாரு, கடன் கொடுக்க முடியாமல் அவர் இறந்து விட்டாரு. இப்ப கடன் கொடுத்தவங்க கடன் கேட்கறான், கடன் கொடுக்காததுனால என் 2 பிள்ளையும் அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, அப்போது எலிசா கேட்கிறாரு, 2ஆம் வசனம், எலிசாவில் நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் மது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். கவனிங்க, இப்போ எலிசாவுக்கிட்ட வந்து சொன்னவனையும் எலிசா கேட்கிற, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் எடுத்து வேற ஒன்றும் இல்லையா சொல்லும் போது, அப்போ எலிசா சொல்றாரு, நீ அக்கம் பக்கம் உள்ள வீடுகளில் போய் பாத்திரத்தை வாங்கி உன் வீட்டில் இருக்க எண்ணெய் எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றி வை அப்படின்னு சொல்லும் போது, இவள் போய் அந்த ஒரு குடம் தண்ணி, அந்த ஒரு குடம் எண்ணெய் எடுத்து எல்லா பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து எல்லா பாத்திரம் நிரப்புறான். நிரப்பி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஊற்ற எண்ணெய் வந்துட்டே இருக்குது, எல்லா பாத்திரம் நிரம்பிச்சு. இன்னொரு பாத்திரம் வேணும் போயின்னு சொல்லி அவன் பையன் சொல்லும் போது, இல்லை எல்லாம் இனி எந்த பாத்திரம் கிடைக்காது யார்கிட்டையும் இல்லை, எல்லாம் நம்ம வீட்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோடனே எண்ணெய் நின்று போயிடுச்சு. உடனே போய் எலிசா கிட்ட இந்த அம்மா சொல்றாங்க. சொன்னோடனே அப்போ எலிசா சொல்றாரு, அந்த எண்ணெயை விற்று நீ கடன் அடி, மீந்ததை வைத்து நீயும் உன் மகனும் ஜீவனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார்.
கவனிங்க, இங்க எலிசாவை குறித்து பார்க்கும் போது எலிசா இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவர். இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறவர் எலிசா. எலிசா கிட்ட போய் சொன்னா ஒரு வழி பிறக்கும் என்கிறதான ஒரு விசுவாசம் இவளுக்குள்ள இருந்தது பாருங்க. நாமும் கூட இயேசு கிட்ட போய் சொன்னா நிச்சயம் இந்த மாசத்துல அவர் எல்லாம் கொடுப்பார் என்கிறதான ஒரு விசுவாசம் இருக்குமானால் நிச்சயம் ஆண்டவர் நீங்க கேட்கிற அத்தனையும் உங்களுக்கு கொடுப்பாருங்க. இந்த தீர்க்கதரிசி புத்திரியில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த இந்த விதவை போய் அவ சொல்றா எலிசா கிட்ட போனா நிச்சயம் ஒரு வழி பிறக்கும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு போனா அதை எலிசா கிட்ட சொல்றதுதான் ஜபத்துக்கு அடையாளம். உடனே எலிசா மூலமா அந்த அற்புதம் நடக்குது. அவ போனது என்ன? கடன் அடையணும், அது மாதிரி தான் போனான். ரெண்டாவது, பிள்ளைங்க மீட்கப்படணும், அடிமையாகக்கூடாது. ஆனா மூன்றாவது ஒரு அற்புதம் அவளுக்கு நடந்தது என்னன்னா, மீந்ததை வைத்து அவளும் அவன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணும்படி அங்க அற்புதம் நடந்தது. அவ பாருங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த எலிசா இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். இன்னைக்கு உங்க குடும்பத்துல கடன் தொல்லைகள் தலைவிரித்து ஆடுகிறதா? கடன் அடைக்க வழி இல்லையா? உங்க வீட்டுல மிகவும் மோசமான நிலை சூழ்ந்து இருக்கிறதா? என்ன பண்றதுன்னு தெரியாம திகைத்து கொண்டிருக்கீங்களா? இந்த மாசத்துல நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் நீங்க சொல்லுங்களேன், சொல்லி பாருங்களேன். விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்களேன், உங்க பாரத்தெல்லாம் சொல்லுங்களேன். அவர் நிச்சயமாய் நீங்க கேட்பதெல்லாம் அவர்களுக்கு கொடுப்பாராம். நீங்கள் எவையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காருங்க. அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷத்துல அதுல பாருங்க 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா அங்க சொல்லப்படுது, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதுக்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க பாருங்க, 100க்கு அதிபதியாகிய ஒருவன், அவனுக்கு அன்பார்ந்த ஒரு வேலைக்காரன் மிகவும் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில அவன் இருக்கிறான். இப்ப இந்த 100க்கு அதிபதி இயேசு கிட்ட வந்து சொல்றாரு, ஐயா, எனக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன், அவன் மிகவும் வியாதிப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறான், நீர் அவனை சுத்தமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். கவனிங்க, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்றாருங்க. இப்போ இந்த 100க்கு அதிபதிக்கு இயேசு கிட்ட போய் சொன்னா நிச்சயமான வேலைக்காரன் சுகமாவான் என்கிறதான ஒரு விசுவாசம் இருந்திருக்குது. ஆனா தான் அவன் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வந்து சொன்னான். அந்த சொன்னான்ற வார்த்தை தான் ஜபம். பாருங்க, விசுவாசத்தோடு வந்து சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் சுகமாக்குவேன் என்று சொல்றாரு. அப்போது அவன் சொல்றான், ஆண்டவர் நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படி என்று சொன்ன உடனே நடந்த காரியம் என்னதுல, இயேசு பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு அங்க மிகவும் அவர் அந்த காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது 13ஆம் வசனத்தை சொல்லப்படுது, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பாருங்களேன், இப்போ அவன் கேட்டபடியே ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவனை சுகமாக்கிட்டார். இப்போ அவன் கேட்டது வேலைக்காரன். காரணம் என்ன தெரியுங்களா? அநேகமா அந்த வேலைக்காரன் ஒரு 10 பேர் அல்லது ஒரு 50 பேர் அல்லது 100 பேர் செய்யக்கூடிய வேலையை இவன் ஒரே ஆள செய்யக்கூடிய திறமை வாய்ந்த வேலைக்காரனா இருக்கணும், அல்லது ஒரு நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனா இருக்கணும், அல்லது எஜமானுடைய 100க்கு அதிபதி இறுதியை புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு வேலைக்காரன் இருந்திருக்க வேண்டும். இந்த வேலைக்காரன் இழக்க இந்த 100க்கு அதிபதிக்கு மனதில்லை. அவன் சுகமாக வேண்டும், இத்தனை வருஷம் நமக்காக கடுமையா உழைத்தான் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்து இங்க ஜெபித்த போது, ஆண்டவர் கேட்ட போது ஆண்டவன் சுகமாக்கினார். கவனிங்க, இந்த 100க்கு அதிபதி அவன் விசுவாசத்தோடு வந்து ஜெபித்தவுடன், இயேசுகிட்ட கேட்டவுடன் ஆண்டவன் சுகமாக்கினார். வேலைக்காரன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். 100க்கு அதிபதி இந்த வேலைக்காரனை பெற்றுக்கொண்டான். கவனிங்க, இந்த வேலைக்காரன் சுகத்தை பெற்றுக்கொண்டான், 100க்கு அதிபதி வேலைக்காரனை சுகத்தோடு பெற்றுக்கொண்டான். அப்ப நீங்க ஜபத்தில் எவையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கிற காரியம், யோசித்து கொண்டிருக்கிற காரியம் மனிதர்களால் செய்ய முடியாத காரியமா கூட இருக்கலாம், அது நடக்க முடியாத காரியமா கூட இருக்கலாம், அல்லது நடந்து முடிந்து அது இனி அது செயல்படாத காரியமா கூட இருக்கலாம். ஆயினும் இன்றைக்கு இந்த மாசத்தில் அதை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நீங்க எவையெல்லாம் கேட்பீங்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். ஆம், ஆண்டவர் சொல்லிவிட்டா அது நடக்கும்.
நடக்க முடியாதது, செயல் இழந்து போனது எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லிருக்கிறார், அது செயல்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு அவை எல்லாம் ஆண்டவர் செய்து கொடுப்பாருங்க. அது வானத்தின் உயரத்தில் இருந்தாலும் சரி, பூமியின் ஆழத்தில் இருந்தாலும் சரி, அது கிழக்கு இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, அது வடக்கில் இருந்தாலும் சரி, தெற்கில் இருந்தாலும் சரி, எந்த திசை மூலையில் இருந்தாலும் நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்காக அது எல்லாம் செய்வார். பட் உங்க வாழ்க்கைக்கு ஏற்றதா நீங்க கேட்கணும். உங்க வாழ்க்கைக்கு பொருந்தாதது எல்லாம் நீங்க கேட்டு நீங்க ஏசப்பா தொல்லை கொடுக்கக்கூடாது. உங்க வாழ்க்கைக்கு, முன்னேற்றத்துக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைக்கு, எதிர்காலத்துக்கு வேண்டியதை நீங்க கேட்க வேண்டாம். அப்படி கேட்கும் போது நிச்சயமா நீங்க கேட்கிறதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜெபிக்கிட்டோமா? கண்களை மூடும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த வேலை வார்த்தை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. எத்தனையோ வருஷங்களை ஆண்டு ஏங்கி தவித்து கொண்டிருக்காங்கப்பா. ஏசப்பா, எத்தனை மாதங்களா ஆண்டு எண்ணி ஏங்கி கொண்டிருக்காங்க சுவாமி. என் காரியங்கள் இன்னும் நடக்கவில்லையே, நான் எதிர்பார்த்த காரியங்கள் ஒன்றும் செயல்படவில்லையே, நான் நினைத்த காரியங்களே என் கைவிட்டு போய்விட்டதே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற உடைய மகளை கண்ணோக்கி பாருங்க. உடைய மகனை கண்ணோக்கி பாருங்க. எல்லாவற்றையும் இழந்து ஏசப்பா கத்த ஒன்று இல்லாமல் இருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து இப்போது ஏசப்பா இவங்க கேட்கிற காரியத்தெல்லாம் நீங்க அற்புதம் செய்யுங்க சுவாமி. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல எவையெல்லாம் கேட்பீர்களோ அவையெல்லாம் பெருகின்ற என்ற வார்த்தையின்படி கேட்கிற காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுங்கப்பா. உடைய பிள்ளைகள் இந்த மாசத்துல மகிழ்ச்சியா வைங்க, சமாதானத்தை நிரப்புங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க, உங்களுக்காக ஜெபிக்க என்று சொன்னா திரையில பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபராய் இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி பிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்.